ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல புலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி அழகா 4-10-9 திருவாய்மொழி. இன்னைக்கு ஓரளவுக்கு இது எப்படின்னா சாரத்துக்கும் சாரம், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இல்ல, அந்த டிப்போட டிப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6 பாசுரங்கள் அன்வயிச்சாச்சு. ரொம்ப அழகான பதிகம், சரணாகதி 10ல வரக்கூடிய பதிகம். ஆழ்வார் எம்பெருமானுக்கு தேவையில்லாத ஒண்ணுமே தனக்கு தேவையில்லைன்னு முன்னாடி சொல்லி, இந்த இடத்துல எம்பெருமான் சம்சாரிகளுக்கெல்லாம் அடியேன் மோட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், ஆனா அவ விருப்பப்படல அப்படின்னு சொல்லிடுறார். அவ விருப்பப்படலன்னா என்ன, நான் விருப்பப்படுறேன், என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். சோ ஒரு பாசுரத்திலையும் ஆழ்வாரோட ஒரு கேட்கறது, அந்த விஸ்லேஷத்தினால இருக்கிற ஒரு வருத்தம் மட்டும் வெளிப்படாம 3 பேரை கவர் பண்றார் ஆழ்வார். ஆழ்வாரோட நிலை, எம்பெருமானோட நிலை, சம்சாரிகளோட நிலைன்னு பாக்குறோம். ஒரு பாசுரத்திலையும் இந்த பதிகத்துல மட்டும் இந்த மாதிரிதான் அமையுது. ரொம்ப அழகா அமையுது. இதுக்கே 2 நிர்வாகம் பார்த்தோம் அவதாரிக்கையில, இன்ட்ரோடக்ஷன்ல. கூரத்தாழ்வான் நிர்வாகம். கூரத்தாழ்வான் தன்னை போலவே பாவிச்சுக்கிறார் ஆழ்வாரையும் நம்மாழ்வாரையும். சம்சாரிகள் வருத்தப்பட்டா ஆழ்வார் வருத்தப்பட்டார். அந்த வருத்தம் கருணையின் பாவமாவே இருக்கு இந்த பதிகம் அப்படின்னு சொல்றார். அதை எம்பார் என்ன சொல்றார், இந்த சம்சாரிகள் தானே துன்பப்பட்டு இருக்கார், சம்சாரிகள் அதோட துன்பம் பண்றார். இந்த கடல்ல என்ன இங்க வைக்காதப்பா, இவை என்ன உலகியற்கை, இப்படியுமா இருக்க முடியும் சம்சாரிகள், என்ன இந்த கூட்டத்துல இருந்து வைக்காத. சோ யாரோட சேரலாம் யாரோட சேரக்கூடாதுன்னு இப்படி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில சொல்றாரோ, அந்த மாதிரி ஒரு பாவத்துல ஆழ்வார் இங்க பாடுறாருன்றது எம்பார் நிர்வாகம். 2 நிர்வாகமே ரொம்ப அதி விலட்சணமான நிர்வாகம்னு பார்த்தோம். 7வது பாசுரம். ஆயே இவ்வுலகத்து நிற்பனவும் பிரிவனவும் நீயே மற்றொரு பொருளும் இன்னினி நின்னமையால் நோயே மூப்பு இறப்பு பிறப்பு பிணியே என்னிவை ஒழிய தூயே கொள் அடியேனை கொடு உலகம் காட்டேலே. ரொம்ப அழகான பாசுரம். அபேட்சிதம் அப்போதே கிட்டாமையாலே. அபேட்சிதம்னா கிட்ட கூப்பிடுறது இல்லையா, உபேட்சிதம் அபேட்சிதம் ரெண்டும் ஆப்போசிட்ஸ். பேரு தம்மதான பின்பு தாமே யத்னம் பண்ணி வருகிறார்கள் என்று நினைத்தானாக கொண்டு சகல பதார்த்தங்களும் அதீனமான பின்பு நீயே உன்னை கிட்டும்படி பார்த்தருள வேணும் என்கிறார். எப்படின்னா, எம்பெருமான் தான் சேஷி, அத்தவா அவன் தான் சேஷி, மற்றவாள்லாம் சேஷ பூத்தர்கள். அப்படின்னா என்ன, அவனுக்கே அடிமைப்பட்டவர்கள் தான் நம்ம எல்லாம் இல்லையா. அப்போ அவனுக்கு அதீனமா நம்ம இருக்கோம்னா அவன் ஒரு காலம் போட்டு வச்சிருப்பான் இல்லையா. அந்த காலம் எப்ப நீ போட்டு வச்சிருக்க, இந்த மாதிரி நோயே மூப்பு பிறப்பு இறப்பு இது நேற்றும் பார்த்தோம் நம்ம இல்லையா. ஒரே நோய் இல்லைனாக்க ஜரா மரணாதிகள்னு பார்த்தோம். பிறப்பு இறப்பு இந்த சூழல்லையே சுத்திண்டே இருக்கா. இப்படி உலக இயற்கையில இருக்கா, என்ன இதுக்கு நடுவுல வைக்காத திருப்பி ஆழ்வார் கேட்கிற. இவ்வுலகத்து இந்த உலகத்தில் நிற்பனவும் பிரிவனவும் இதெல்லாம் எல்லா ஜாதிகளையும் சொல்லிடுறார். நீயே ஆயே அப்படின்னா என்ன, நீயாகவே இருந்து பொருளும் நீ அல்லாத பொருள் மத்தொன்னு நீ வேறொன்னும் இல்லாதபடி எல்லாமே எம்பெருமானுக்கு அச்சித்துன்னு சொன்னா அது அச்சித்வத்து பாரதந்திரியம் எல்லாமே. அதுக்குள்ளயும் எம்பெருமான் ஒரு ஆத்மாவா இருக்கான்னு பாக்குறோம், அச்சித்துக்குள்ளயும் எம்பெருமான் இருக்கான்னு பாக்குறோம் இல்லையா. அப்போ நீயே ஆய் ஒரு பொருளும் மத்தொன்னு இன்னின்னா என்ன, எம்பெருமான் இல்லாத உலகத்துல ஒரு பொருள் கூட கிடையாது. நீ நின்னமையால் அப்படின்னா அவன் இருக்கான் இல்லையா, நீ இருப்பதனால் நோயே மூப்பு, அதுதான் மூப்பு. நோயினா டிசீஸ், மூப்பு முதுமை காலம், பிறப்பு இறப்பு தெரியும், பர்த் அண்ட் டெத். பிணியே எண்ணி, பிணிதான் டிசீஸ்.
இவை ஒழிய இவை தொலையும்படி அடியேனை பூயே கொள், அழைத்து கொள்ள வேண்டும். கொடு உலகம், கொடிய உலகத்தை எனக்கு காட்டேலே, காட்டவே வேண்டாம் அப்படின்ற. கொடு உலகம் காட்டேலேன்னா காமிக்கலையே அப்படி இல்ல, காட்டவே வேண்டாமா, எனக்கு எதுவுமே காமிக்காத. ஆழ்வார் இஸ் very worried in this pasuram that the whole world, the samsarigal are only going on in a circle of birth and death, and in between this birth and death, either diseases or old age, everything takes over them. So Alvar doesn't want all this. Alvar is saying, Emberiman, do not even show me this ulagam, this samsara, where only this happens. When all the padartham, all the vastu is having Emberiman inside him, Emberiman becomes the Swami. So he is requesting the Swami to take care of Alvar. காட்டினி கரந்துமிழ் உமிழும் நிலம் நீர் தீவிசும்பு கால் ஈட்டினி வைத்த இவையோர்வாள் தனிமுட்டை கோட்டையினில் கழித்து என்னை உன் கொழுஞ்சோதி உயரத்து கூட்டறிய திருவடிகள் எஞ்ஞான்னு கூட்டுதியே. அது நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், ஆழ்வார் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டுக்காரு. இமையோர் வாழ் தனி முட்டைன்னா பரமபதத்தை சொல்றார். தனியா அவ ஒரு உலகத்துல இருக்கா இல்லையா, அந்த உலகத்துக்கு முட்டைங்கிறார் ஆழ்வார். என்ன சொல்றார்? நாமே செய்ய புக நீர் வேண்டா என்றவாறே அன்றோ தவிர்ந்தது இதுக்கு நம்மை கார்கட்ட வேணுமோன்னா கால் கட்ட வேணுமோ, என்ன செய்ய கடவதாகில் அது என்ன செய்வது என்கிறார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்னாரே அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சாட்சித்தார். அதையும் படிச்சிடலாம், அப்ப ரொம்ப அழகா புரியும். படைப்பதை காட்டி பிரளயத்தில் வயிற்றில் வைத்து மறைத்து பின்பு வெளிக்கொண்டு, இதெல்லாம் பெருமான் பண்ணிடுறான் இல்லையா, வந்து காத்து நிலம் நீர் தீ ஆகாயம் காற்று ஆகிய பஞ்சபூதங்களை ஒன்றாக திரட்டி வைத்து அமைத்த பிரமன் முதலியோர் வாழும் அண்டம் ஆக்கி வைத்தாய். அந்த கோட்டையிலிருந்து என்னை எடுத்து எல்லாவற்றுக்கும் மேலான ஒளிமயமான பரமபதத்தில் வந்து சேருவதற்கு தகுந்த திருவடிகளிலே என்றைக்கு கூட்டிக் கொள்வாய்? இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, டிஸ்கஷன்ல கான்வர்சேஷன் மாதிரி ஆகுது ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும். நிலம் நீர்த்தி, நிலம் நீர்த்தி எல்லாம் அந்த பஞ்சபூதங்கள், விசும்பு கால், ஆகாயம் விசும்பு ஃபர்ஸ்ட் பதிகத்திலே பார்த்திருக்கோம் நம்ம இல்லையா, ஆகாயம் காற்று ஆகிய பஞ்சபூதங்களை ஈட்டி நீ வைத்து ஒன்றாக திரட்டி வைத்து அமைத்த இமையோர் வாழ் பிரமன் முதலியோர் வாழும் தனி முட்டைனா அந்த ஒரு அண்டமாக்கி வைத்தாய். கோட்டையினில் அந்த கோட்டையிலிருந்து கழித்து என்னை எடுத்து உன் உயரத்து எல்லாவற்றுக்கும் மேலான கொழுஞ்சோதி இது ஒளிமயமான பரமபதத்தில் கூட்டறிய வந்து சேருவதற்கு தகுந்த திருவடிகளிலே ஏன் திருவடிகளை சொல்றார்? ஏன்னா இந்த இடத்த சரணாகதி பண்ணும்போது உபாயமும் எம்பெருமான். உபாயம்னா என்ன? அடைவிக்கு மீன்ஸ் பை விச் வி அட்டைன் த டெஸ்டினேஷன். இட்ஸ் ஒன்லி எம்பெருமான்ஸ் திருவடிகள். அண்ட் உபேயம் என்ன? போய் அடையக்கூடியது என்ன? எம்பெருமான் திருவடிகளை தான். அதனால மாறி மாறி இதுல இருந்து திருவடிகள் தான் வரப்போகுது. திருவடிகளை எஞ்ஞான என்னைக்கு கூட்டுதியே, கூட்டிக் கொள்வாய். எப்போ நீ என்ன கூட்டின்னு போற? நீதானே இத பண்ணணும். இப்போ வேண்டாம் அப்ப வேண்டாம்னு கழிச்சுட்டே இருக்க முடியாது. நீ தான் சுவாமியா இருந்தா கூட இப்பவே என்ன கூட்டின்னு போயிடு. எப்படி எம்மா வீட்டு திறமும் செப்பம்ல சொன்னியோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கூட்டின்னு போயிடு அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் ஆழ்வார். பியூட்டிஃபுல் பாசுரம் where Alvar says Emperuman is the Swami of everything and everyone in this whole, not just the universe, the whole andam which has multiple universe. If Perumal owns when Perumal owns everything, Alvar wants Emperuman to raise Alvar to Emperuman's state so that Alvar can ascend to Paramapadam, and the only means by which Alvar can be there is Emperuman's Tiruvadigal, which is Alvar's Upayam and Upayam. Upayam is means, the way by which we attain the destination. Upayam is the actual destination. It's a very important word. We have seen it 1,000 times, but it's very important to keep it going in our mind.
ஊட்டுதினின் குறை கழல்கள் இமையோரும் தொழா வகை செய்து ஆட்டுது நீ அரவணையாய் அடியேனும் அவதறிவன் வேட்கையெல்லாம் விடுத்து என்னை உன் திருவடியே சுமந்துழல கூட்டறிய திருவடிகள் கூட்டினை நான் கண்டேனே. கண்டுட்டார் ஆழ்வார். என்ன என்ன பாக்குறார்? இவருடைய சம்சார அனுசந்தத்தாலே வந்த வியசனம் எல்லாம், வியசனம்னா நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் இல்லையா, வரி கிளேஷம், வருத்தம் தீரும்படி திருநாட்டிலிருந்து இருப்பை காட்டியுள்ள. அப்போ ஐம்பெருமான் வந்துட்டான். ஆனா என்ன பண்றான் பாருங்க, திருநாட்டிலிருந்து இருப்பைன்னா என்ன, பரமபதத்துல என்ன இருப்பு இருக்கோ அதை காமிக்கிறான் ஆழ்வாருக்கு. கண்டு அனுபவிக்க பெற்றேன் என்றேன், பெற்றேன் என்று திருப்தராகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆழ்வாருக்கு மானசீகமா எம்பெருமான் வந்து பரமபதத்துல என்ன காட்சி கொடுத்திருக்கானோ, எப்படி அமர்ந்துட்டு இருக்கானோ, தாய் ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி நாச்சிமார்களா, அந்த இருப்ப ஆழ்வாருக்கு ரொம்ப அழகா காட்சி கொடுத்திருக்கான்னு அர்த்தம். எந்த மாதிரி இருக்கான்? அரவணையாய் நீ ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்பவனே அந்த எம்பெருமான், நீள்குறை உன்னுடைய ஒலிக்கின்ற கழல்கள் திருவடிகள் சிலரை மட்டும் கூட்டுதி சேர்த்துக் கொள்கிறாய். உனக்கு இமையோரும் விருப்பமில்லை எனில் தேவர்களையும் தொழா வணங்கி வகை செய்து அனுபவிக்க விடாதபடி ஆட்டுதி அலக்கழிக்கிறாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அலைக்கழிக்கிறாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னாக்க, இந்த சரித்திரம் இந்த இடத்துல எம்பெருமான் சங்கல்பிச்சா மட்டும்தான் சிலது நடக்கும்னு சொல்றோம் இல்லையா. அது இமையோராவே இருந்தாலும் சரி, நித்திய சூரிகளாவே இருந்தாலும் சரி, எம்பெருமான் அவளுக்கு என்ன சங்கல்பிக்கணும்னு நினைக்கிறானோ அது மட்டும்தான் நடக்கிறதுன்னு சொல்றோம். அதுதான் இந்த இடத்துல ஆட்டுதி அலக்கழிக்கிறாய். அகுது எளியனாயும் அரியனாயும் இருக்கும் தன்மையை. அப்படின்னா என்ன? அவன் ரொம்ப எளிமையாதான் இருக்கான். எளிமையா இருந்தா கூட அவனை புரிஞ்சுக்க முடியுமா? ரொம்ப அழகா துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரமா எடுத்துன்னு வந்தான். ரொம்ப எளியனா இடைப்பையனாதான் வந்தான் எம்பெருமான் இல்லையா. ஆனா வந்து யசோதாக்கு இதுதான் எம்பெருமான்னு புரிஞ்சுக்க முடிந்தா? ஒரு க்ஷணம் காமிச்சிட்டு மறைச்சுட்டாலே அவன் திருப்பி வாத்சல்ய பாவத்துக்கே வந்துட்டான். அந்த மாதிரி ஆகுதுன்னா, எளியனாயும் அரியனாயும் இருக்கும் தன்மை அடியேனும் அறிவன் நானும் அறிவேன். ஏன்னா எப்படி அறிவார் ஆழ்வார்? மயர்பர மதிநலம் அருள பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவனே வந்து அருள பண்ணியிருக்கான். வேட்கை உலக வேட்கையை எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை உன் திருவடிகளையே சுமந்து உழலன்னா இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல நம்ம சம்சாரத்தை உழண்டு இருக்கிறது இல்ல, எம்பெருமான் திருவடியிலே இருந்து அந்த திருவடியை சுமந்து கைங்கரியம் செய்யும்படி கூட்டறிய துர்லபமான திருவடிகளிலே கூட்டினை சேர்த்து கொண்ட அருளை நான் கண்டேனே. அப்படின்னா நான் ஆழ்வார எம்பெருமான் சேர்த்து ஒரு கைங்கரியத்துக்கு காமிச்சிருக்கான் அந்த இடத்துலன்னு காமிக்கிறார் இந்த இடத்துல. ரொம்ப அழகா அதுதான் இந்த எளிய விளக்குறையும் அதுதான் சாதிச்சிருக்க. அந்த தன்மைய எம்பெருமானும் அறிஞ்சுட்டா. ரொம்ப எளிமையா இருக்கான், அரியனாயும் புரிஞ்சுக்க முடிகிற மாதிரியும் இருக்கான், புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரியும் இருக்கான் எம்பெருமான். ஆனா இந்த உலக வேட்கையில இருந்து என்னை இந்த ஒரு வியசனத்திலேருந்து கிளேசத்திலேருந்து என்னை மீட்டு எடுத்து நீ உன் திருவடியில கைங்கரியம் பண்ண மாதிரி காமிச்சு கொடுத்துட்டியே அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுறார். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒன் தொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே. என்ன சொல்றார்? கீழ்பாட்டில் விடுத்து என்னும் கூட்டினை என்னும் பிரஸ்துதமான பேற்றை பிரீத்தி அதிசயத்தாலேனா ரொம்ப பிரீத்தி ஆழ்வாருக்கு எம்பெருமான் மேல இல்லையா, அந்த சம்ஸ்லேஷத்தினால அவர் ரொம்ப அழகா அன்வயிச்சிருக்கான்னு சொல்ற. பிரீத்தி அதிசயத்தாலே விட்டது இது பற்றினது இது என்று எதை விட்டிருக்கார், எதை கை கொண்டு இருக்காருன்னு ஆழ்வார் காமிக்கிறார். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சரணாகதி, ஃபார் ஆல் ஆஃப் us to understand what we have to leave. அந்த பிரீத்தி அதிசயத்தாலே விட்டது எது, what we had to leave, பற்றினது எது, எதை பற்றிக்கணும், எதை கை கொள்ளணும் இது என்று
வியக்தமாக வியக்தமான ரொம்ப ஸ்பஷ்டமாக அருளி செய்கிறார் ஆழ்வார். எதை சொல்றார்? ஒன்தொடியாள் அழகிய வளையல்களை உடைய திருமகளும் நீயுமே எம்பெருமானும் நிலா நிற்ப கழித்திருக்கும் இருப்பை கண்ட சது இப்பொழுது காண கண்டு பெற்றேன். கண்டு கேட்டு, அதேதான், கண்டு கேட்டு, உற்று மோந்துனா பார்த்து முகர்ந்து, உண்டு உண்டு அனுபவிக்கும் ஐங்கருவி ஐம்புலன்களின் கண்ட இன்பம். ஆனா ஆழ்வார் இது என்ன, எம்பெருமான் விஷயத்துல அவரோட புலன்களை பயன்படுத்திக்கிறார் ஆழ்வார் இல்லையா. கண்ட இன்பம் விஷய சுகத்தையும் சிற்றின்பத்தையும் அளவில்லாத தெரிவு அறிய கைவல்ய சுகத்தையும், இந்த இடத்துல அதுக்குதான் தெரிவறியன்னு கொடுத்திருக்கார். ரொம்ப தெளிஞ்சு புரிஞ்சுக்கிறார் ஆழ்வார். எத? கைவல்ய சுகத்தையும் ஒழிந்தேன் அதையும் தவிர்க்கிறார் ஆழ்வார். ஏன்னா நம்ம உபாயமா கைங்கரியத்தையும் பெறலன்றதுனால இந்த இடத்துல என்ன சொல்றார்? திருவடி அடைஞ்சா போரும்பா, எனக்கு கைவல்யம் அந்த சுகம் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னா உன் திருவடிகளையே அடைந்தேன் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். அழகிய வளையல்களுடைய திருமகளும் நீயும் கழித்திருக்கும் இருப்பை இப்பொழுது காண பெற்றேன். கண்டு கேட்டு பார்த்து முகத்து உண்டு அனுபவிக்கும் ஐம்புலன்களின் விஷய சுகத்தையும் சிற்றின்பத்தையும் அளவில்லாத கைவல்ய சுகத்தையும். ஏன்னா எம்பெருமானுக்கு சம்டைம்ஸ் கைங்கரியம் பண்ணும்போது ஜீவாத்மா அந்த கைவல்யத்திலேயே வாழ்ந்துட்டே இருக்கு, அதுவே போரும்னு நினைச்சுட்டு சம்டைம்ஸ் அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், கோல கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வந்துடுறது அதுல. ஏன்னா அது நம்ம பண்றோன்ற அந்த ஒரு நினைவு இருக்கு இல்லையா, அந்த நினைவு தவிர்த்து ஆழ்வார் இஸ் கம்ப்ளீட்லி giving himself, surrendering himself under the திருவடிகள் of எம்பெருமான். Very important pasturam where Alvar says in Sharanagati what we have to conquer and what we have to leave. Many times we don't know what we have to leave and we acquire them. We do not know what we have to acquire and we leave them. So Alvar is also leaving all the income, all the pleasures that he is relishing, seeing Emperuman and Pirati only, and he is also leaving Kaivalyam for Kaivalyam's sake. But he wants to be surrendered at எம்பெருமான்ஸ் திருவடிகள். பியூட்டிஃபுல் பாசுரம். இதுல இருந்து ரொம்ப அழகா ஒரு நிகமன பாசுரம். திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகோ ஷடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ் 1000 திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்து ஒன்றுமினை. எத்தனை தடவை திருவடி திருவடி திருவடி? 5 தடவை வந்துருச்சு இல்லையா. இத்திருவாய்மொழி அபியசித்தாரை இதுதானே அவன் திருவடிகளிலே சேர்க்கும் என்கிறார். இது தானே அவன் திருவடிகளேனா என்ன? எது? இந்த 10 பாசுரங்கள், இந்த பதிகமே will take us near to எம்பெருமான்ஸ் திருவடிகள். திருவடியை, எம்பெருமானின் திருவடியை, நாரணனின் கேசவனின் எல்லாம் அவனோட மதி என்னது? பரஞ்சுடரின் அது இதெல்லாம் எங்க போறது? திருவடி சேர்வது கருதி அனுபவிக்க விரும்பி திருக்குறுகூரில் அவதரித்த சடகோபன் நம்மாழ்வார் திருவடி மேல் அந்த திருவடிகளை குறித்து உரைத்த தமிழ் இந்த திருவாய்மொழி 1000 பாசுரங்களின் 1010 இந்த 10 பாசுரங்களும் திருவடியே, அந்த எம்பெருமானின் திருவடிகளையே அடைவிக்கும் திருவடி சேர்ந்து அந்த திருவடிகளை அடைந்து ஒன்றுமினே கைங்கரியம் செய்ய பாருங்கள். சும்மா சேரது மட்டும் இல்ல, அந்த திருவடியை குறிச்சுண்டு அந்த திருவடிகளையே தியானிச்சுண்டு திருவடி கிடைச்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? திருவடியில கைங்கரியம் பண்ணணும். எம்பெருமான் இட்ட வழக்கா நம்ம எப்போ இருப்போம்னா அவனோட திருவடியே நம்மளுக்கு உபாயமாவும் ஆறுது, உபேயமும் ஆறுதுன்னா அந்த திருவடிகளையே நம்ம போய் சேரணும் அப்படின்னு அந்த திருவடியை சேர்ந்து அடைஞ்சு கைங்கரியம் செய்ய பாருங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். எம்பெருமான் திருநாமமும் வந்துட்டு, திருநாமமும் வந்தாச்சு. நாரணனை கேசவனையும் வந்துட்டு திருவடி, அத்தனை தடவை திருவடி ரொம்ப அழகா செஞ்சுட்டார் ஆழ்வார். திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகோ சடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ் 1010 திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்து ஒண்ணுமினே. அடுத்த பதிகம் ரொம்ப விலட்சணமான பதிகம். ஒன்னும் தேவும் நாளையில இருந்து நம்ம அன்வைக்கலாம்.
ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.